ஒரு 10 நிமிடங்கள் முன்பு தான் என்னோட 4th செமஸ்டரோட ரிசல்ட் வெளிவந்துச்சு. நான் வந்து 4 செமஸ்டர் எழுதியிருக்கேன். எழுதின 4 செமஸ்டர்லையும் தி வஸ்ட் இதுதான். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இன்றைக்கி தான் 3rd செமஸ்டரோட மார்க் ஷீட் தந்தாங்க. அதாவது சிஜிபிஐ கேல்குலேட் பண்ணலாம் பெரிய ஒரு மண்டகாயிர ஒரு விஷயம். இது அப்படி போட்டு இதை ஆட் பண்ணணும், டிவைட் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு என்னென்னா கிரேட் ஷீட் தருவாங்க. இந்த கிரேட் ஷீட்டை பார்த்தா இதான் நம்ம சிஜிபிஏவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். எனக்கு 3rd செமஸ்டரோட கிரேட் ஷீட்டே இன்னைக்கு தான் தந்தாங்க. 8.01. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே 8 வச்சிருக்கோம், டீசெண்டாக சொல்லிக்கலாம். 8 வச்சிருக்கேன், அவுட் ஆஃப் 10 8 வச்சிருக்கேன் அப்படின்னு. அதாவது ரொம்ப ஈஸியாக கிளாஸில் வந்து ஒரு டாப் 40 வந்துடலாம், டாப் 40 டாப் 30 வந்துடலாம். அந்த 8க்கு மேலே வச்சிருந்தா வந்து டாப் 30 வந்துடலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரிலேட்டிவ் தான் போடுவாங்க. கண்டிப்பாக 8 வச்சிருந்தா ஒரு டாப் 30 வந்துடும். சரி ஓகே, அந்த கௌரவத்தையாச்சும் நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மார்க் ஷீட் வாங்கிட்டு ஓகே ஓகே அப்படின்னு. அப்புறம் 6 மணிக்கு ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து எல்லாம் ஆட் பண்ணி கேல்குலேட் பண்ணி பார்த்தா 7.9 போயிடுச்சு. எழுந்து வந்து என்னோட 3rd இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா வந்து நேற்று நைட்டு தான் வாகமன் போயிட்டு வந்தேன். 11 o'clock தான் வந்தேன். சரி லீவ் எடுத்துடலான்னு பார்த்தேன். சரி முதல் நாளே அதுக்கு லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போகிறேன். இந்த செமஸ்டராச்சும் ஒழுக்கமாக வந்து படிக்க வேண்டியதை படிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா 4 செமஸ்டருமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து 8.4 இருந்துச்சு. இப்போ அப்படியே குறைஞ்சு 7.9 வந்துடுச்சு. 4 செமஸ்டரில் 0.5 குறைச்சிருக்கேன். ஏற்றுல குறைச்சிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு செமஸ்டரும். சரி ஃபஸ்ட் செமஸ்டர் போனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஐயோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் படிச்சுட்டு டெய்லி வந்து இந்த எக்ஸ்ட்ரா விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இப்படி உட்காந்துருந்தேன். அந்த செமஸ்டர் வந்து 8.4 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக அப்படியே வந்து அப்புறம் புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்கிறேன் ஏன்னு, ப்ரீகேஜிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாற்றமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க, புக்கை பார்த்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் ஏன் பண்ணுறான்னா அவனுக்கு ஃபுல் மார்க்கு. எங்கேயாச்சும் கொஞ்சம் இசு வாசு மாறிச்சு அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மார்க் 1 மார்க் கம்மி பண்ணி இப்படி வரும். இப்படி தான் நீங்கள் மார்க் போடுறீங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தானே நான் 15 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா அது ஒரு க்ரியேட்டிவாக நான் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இடத்துல எக்ஸாமில் போய் என்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியல. இருக்கிறது அப்படியே எழுதுனா உனக்கு மார்க்கு, இல்லைனா உனக்கு கிடையாது, அவ்வளோதான். இதில் க்ரியேட்டிவ் நீங்கள் சொல்கிறது டேப்லெட் கலம் போடுறது க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கூல்லலாம். இப்போ நினச்சா எவ்வளோ கடுப்பாக தெரியுமா? பேராகிராஃபாக எழுதாமல் டேப்லெட் கலம் போட்டால் க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் வந்து 2 லைனை போட்டு அதில் க்ளவுடு போட்டால் க்ரியேட்டிவிட்டி. இதுவா க்ரியேட்டிவிட்டி? பட் நீங்கள் எனக்கு என்ன மாதிரி ட்ரெயின் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, புக்கை பாரு, இந்த பேஜ் நம்பர் நான் வச்சுக்கோ, இந்த பேஜில் இந்த டாபிக் இருக்குது, இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் கீவேர்டு, இதெல்லாம் இப்படி வரணும் அப்படி வரணும். அப்போ உங்களோட மெயின் கோல் வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து நான் வந்து புக்கை காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பேஜ் நம்பரையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது நான் ஒன்றும் வீட்லேயும் சொல்லலை, இப்போ தான் நானே பார்க்குறேன். போய் ஒன்று எங்கள் அம்மாவுக்கு வேறு கால் பண்ணி பேசணும். அவங்ககிட்ட சொன்னால் வேறு திட்டுவாங்க. நான் வேறு நாளானைக்கு கல்கிக்கு வேறு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து 27 ஜூன், டைம் வந்து ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆகுது. இப்போ தான் வந்து சாப்பிட்றேன், இட்லி சாப்பிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு கல்கி ரிலீஸு. சரின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு சரவணம்பட்டி ஐநாக்ஸில் வந்து ஒரு 18 டிக்கெட் புக் பண்ணோம். 18 பேர்த்த கன்வின்ஸ் பண்ணி வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம். புக் பண்ணும்போது எல்லாம் வந்து வீக்கெண்ட் போகலாம்டா, கிளாஸ் இருக்காது, கொஞ்சம் அவசரமாக கிளம்பாம பொறுமையாக கிளம்பி போய் ஜாலியாக பார்த்துக்கலாம் அப்படி இப்படி நான் கம்முன்னு இருப்பேனா, என் வாய் கம்முன்னு இருக்குமா, என்ன சொன்னேன், எனக்கு தெரியும்டா ஐநாக்ஸ்லாம் வந்து தேர்ஸ்டே வந்து அன்லிமிட்டட் ரீஃபில்ரா, பாப்கார்ன் பெப்சி கோக்லாம் ஆனால் அன்லிமிட்டடாக ரீஃபில் பண்ணிக்கலாம், நான் போயிருக்கேன்டா அப்படின்னு. ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். அது ஒரு வீடியோ வந்து இந்த சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நான் போகும்போது ஒரு லார்ஜ் பாப்கார்ன் வாங்கிட்டு அதை அப்படியே ரீஃபில் பண்ணி சாப்பிட்ருப்பேன். ஸோ ஒன்று வாங்கினோன்னா 4-5 பேர் அப்படியே வந்து மொத்தமாக சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டு திரும்பி நடந்து போய் ரீஃபில் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் நான் 2 நாள் முன்னாடி என்ன சொல்லிட்டேன், டே எல்லாம் வயிற்ற காலியாக வச்சுட்டு வாங்கடா, மொத்தம் 18 பேர் போகிறோம், டே மொத்தம் 3 பாப்கார்ன், ஒரு 6 பேர்த்துக்கு ஒரு பாப்கார்ன் அந்த கணக்கில் வாங்கிட்டு போகிறோம். உட்காந்து இந்த பிவிஆர் காரனுக்கு வந்து இன்றைக்கி வந்து நஷ்டம் பண்ணால் விடக்கூடாதா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அங்கே போனோம். இது ஆனால் இப்பவும் சொல்கிறேன், தப்பு ஏமாதான். ஏன்னா எல்லாம் கம்முன்னு காலேஜ் பக்கத்தே ஃபன்மால் இருக்குது, போய் பார்த்தோமா, ஹாஸ்டலுக்கு நேரமாக போனோமா அப்படி சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தானுங்க. நான் தான் இல்லை ஐநாக்ஸ் தான் போனோம், அன்லிமிட்டட் பாப்கார்னு, அங்கே போய் வந்து ஒரு மிரட்டிட்டு வரணும் அப்படி இப்படின்னு பில்டப் போட்டு தான் போனேன். போகிற வரைக்கும் சரியான பிளான், சண்டைலாம் போட்டிருக்கோம். 5 பேர்த்துக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கலாமா, இல்லை 3 பேர்த்துக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கலாமா அப்படின்னு. ஆனால் கரெக்டாக அங்கே போய் இந்த செக்கிங்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. செக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து உள்ளே போகும்போது ஒரு பெரிய போர்டு, அன்லிமிட்டட் ரீஃபில் ஆன் ஃப்ரைடே டு சண்டே அப்படி. மனசே விட்டேன். 18 பேர் போனோம்.
நான் நடுவில் நின்றுருக்கேன், 17 பேர் சுற்றி நின்று நான் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக புலமாக தான் வந்திருப்பேன், அந்த லெவலுக்கு காண்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா நியாயம் இருக்குது, தப்பு எம்மான தான். ஏன் அப்படின்னா நான் தான் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வெப்பில் போய் எப்போ வந்து ஐநாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து அன்லிமிட்டட் ரீஃபில் தராங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு முட்டா பையன் செக் பண்ணாமல் விட்டேன். ஏன் அப்படின்னா வந்து சரி நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மாற்றிருப்பாங்க போல, கண்டிப்பாக மாற்றிருக்காங்க. ஏன்னா டியூஸ்டேவோ தேர்ஸ்டேவோ தான் வந்து நான் போன வாட்டி போய் சாப்பிட்டேன். இந்த வாட்டி வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மாற்றிருக்காங்க. பட் என்னாச்சு அப்படின்னா நான் சொன்ன நம்பி தான் வந்து அந்த 17 பேருமே வந்து சாப்பிடாம தான் வந்தாங்க. காலைல 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு காலேஜோட லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து 6 மணிக்கு ஒன்றுமே சாப்பிடல, 6:10 ஷோ. யார் ஒன்றுமே சாப்பிடல, திரும்பி வெளியே வரும்போது 9 மணி ஆயிடுச்சு, யாரும் ஒன்றுமே சாப்பிடல. 9 மணினா யாருமே ஒன்றுமே சாப்பிடல, ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. அப்படியே காலேஜ் முடிஞ்சோன்னா அப்படியே அவசரமாக கிளம்பணும். காலேஜ் முடியறதுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. 4:30 மணி ஐயோ டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து கிளம்பணும். கிளம்பி வந்துட்டு இங்கே வரும்போதே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாருமே சாப்பிடல. எல்லாருமே சரி பாப்கார்ன் தான் டின்னர் வச்சு அடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்தோம். பட் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தங்காட்டி யாருமே சாப்பிடல. சில பேர்த்தெல்லாம் வந்து ஒரு பையன்லாம் எஞ்சியாக போயிட்டாரு, எனக்கு தலை சுற்றுது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு திரும்பி ஹாஸ்டலுக்கே கிளம்பிட்டேன் பாதி படத்துல. அப்போ அந்த வெறுவயத்தோடு ஒரு சபதம் எடுத்தேன். இதே சரவணம்பட்டி ஐநாக்ஸில் இதே பாப்கார்ன் அன்லிமிட்டட் ரீஃபில் வாங்கி அந்த கம்பெனிக்கு நட்ட வைக்கல என் பேர் அபிலேஷ் இல்லை அப்படின்னு ஓட்ட டிக்கெட் காசு வரைக்கும் எடுத்துடணும். எல்லாம் 12 பேர் போகிறோமா, 17 பேர் அடுத்த வாட்டி இதை நம்பி வரமாட்டானே. 5-6 பேராச்சும் போகணும், 5-6 பேராச்சும் தேத்தி வாங்கடா இந்த வாட்டி போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒனிலாம் வந்து அசம்ஷன்லாம் இல்லை, டேரெக்டாக நேரில் போய் டிக்கெட் புக் பண்ணிடணும். நேரில் போய் டிக்கெட் புக் பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரு 30 ரூபா கன்வீனியன்ஸ் ஃபீனு. இந்த புக் மை ஷோ இந்த பேடிஎம்லாம் போடுவாங்க, அந்த 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு நேரில் போய் புக் பண்ணிட்டோன்னா இதையும் ஒரு டைம் பார்த்து இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே தான் வந்து அன்லிமிட்டட் ரீஃபில் அப்படின்னு பார்த்து அந்த நாளைக்கு இது மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டு இதை விட நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வாட்டி வந்து அந்த தப்பை பண்ண மாட்டேன். அதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் அப்படின்னா இதுதான் திரும்பின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனாலும் பசிக்குதுன்னு சொல்கிறானுங்க, பசிக்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நம்பி தான் வந்துருக்கேன். சரி சும்மா எல்லோரும் ரேண்டமாக போயிட்டு எல்லோரும் டிசைட் பண்ணி போயிட்டு இல்லைப்பா சரி தரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேறு. பட் ஆனால் நான் தான் வந்து கம்பேர் பண்ணி வாங்கினா சில பேர் நான் வரலன்னே சொன்னாங்க. வாங்கினா அன்லிமிட்டட் பாப்கார்ன்டா வாங்கினா ஃப்ரீயாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அவனெல்லாம் வந்து மனசே உடச்சிட்டானுங்க. ஆனால் யாருமே என்கிட்ட எதுவும் கேட்கல, தமாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டு அவனை மறந்துட்டாங்க. பட் ஆனால் உண்மையாகவே வழி தான். எனக்கே சரியான பசி எடுது. நானும் மத்தியானம் நைட்டு பாப்கார்ன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மத்தியானம் ஒழுங்காக சாப்பிடல. சேனல் மானிட்டைஸ் ஆன முன்னே இதே 18 பேர்த்த கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் வயிறு நம்ம ட்ரீட் வச்சு விட்ருவோம், பண்ணிடலாம், டக்குன்னு மானிட்டைஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சொல்லிட்டு அதை சொன்னால் அதை விட மாட்டாங்க, அது பர்மிஷன் வாங்கிட்டு இதை சொன்னால் அப்படி இருந்தாலும் அதை விட மாட்டாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் ஒரு 2 நாள் தள்ளி போட்டு சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் யாராச்சும் எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வைங்க, அவ்வளோதான் என்னை கொண்டுருவாங்க. அதனால் உஷாராக வந்து இன்றைக்கே சொல்லிடலான்ட்டு இருக்கேன். ஸ்கூலில் என்ன நினச்சோம், சரி காலேஜ் போனால் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும், எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம டெக்னிக்கலாக சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, ப்ராக்டிக்கலாக என்ன சும்மா பேருக்கு ஒரு 2 லேப் இருக்கும், அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அங்கேயும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவாங்களா எதுவும் இல்லை, சொல்லி தர மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு தியரி கோர்ஸ் பேரலாக போயிட்டுருக்கும். அந்த தியரி என்ன பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, இதை நான் வீட்டிலே பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அப்படி இல்லை, லேப் வரணும், அது ஒரு 2 கிரெடிட் கோர்ஸ் இருக்குது. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு மாதிரி வந்து இது ஒரு ஃபெட்டப் ஆயிடுச்சு. நான் மொத்தமாக இந்த ஒரு செமஸ்டர் 6 மாதம் செமஸ்டரு, அந்த 6 மாதத்தில் எத்தனை நாள் நான் படிக்கிறேன் அப்படின்னா, செமஸ்டர் லீவ் ஒரு 6 நாள் விட்றாங்கன்னு வைங்க, அந்த 6 நாள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிஏக்கும் ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பிச்சேன்னா 7 7 7 21 ஒரு 6 28 நாள், அதாவது ஒரு மாதம் படிக்கிறேன். 6 மாதத்தில் ஒரு மாதம் தான் படிக்கிறேன். மிச்சம் 5 மாதம் நான் புக்கே தொடறது கிடையாது, ஒரு வேலை செய்கிறது கிடையாது. சும்மா கிளாஸுக்கு போகிறேன், அங்கே ஏதோ கவனிக்குதா புரியலையோ உட்காடுறேன் வரேன், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தவிர ஒன்றுமே பண்ணுறதில்ல. 5 மாதம் வேஸ்ட், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதாவது நான் சொல்கிறேன் எப்படின்னா, ஒரு 6 மாதத்தில் ஒரு மாதம் தான் வந்து படிப்புக்குன்னு டெடிகேட் பண்ணி படிக்கிறேன். அது வந்து ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் அப்படின்னா இந்த 6 மாதம் கொஞ்சம் பிரித்து படிச்சிருந்தா கடைசியில் கொஞ்சம் ஜாலியாக வந்து படிச்சிருக்கலாம், அதே மாதிரி நல்ல மார்க்ஸும் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இப்போல்லாம் படிக்காமல் கடைசியில் வந்து கடைசி மாதத்தை வச்சு அதான் படிக்கிறதுனா இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இப்போ கிளியர் பண்ணங்காட்டி நான் மேதே ஆகிட்டேன் அப்படி கிடையாது. லைக் இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குது, இன்டர்ன்ஷிப்க்கு இன்டர்வியூலாம் இருக்குது அப்படின்லாம் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. ஒரு கோர்ஸை ஃபாஸ்ட் ட்ராக் வேறு பண்ணியிருக்கேன். அது வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து
ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணல அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சில பேர் தான் இருக்காங்க. எனக்கு எப்படின்னா ஒரு வாரத்துக்கு 5 பீரியட் எக்ஸ்ட்ரா 8th செமஸ்டரில் பண்ண வேண்டிய கோர்ஸ் எடுத்து நான் வந்து 5th செமஸ்டர்லேயே பண்ணுறேன். அப்போ என்னன்னா இப்போ முடிச்சிட்டோன்னா 8th செமஸ்டர் வர வேணாம். ஸோ அதுக்கு வேண்டி ஏதோ ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ் தந்திருக்காங்க. நல்ல சிஜிபிஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ்லாம் இல்லை அப்படின்னா தராங்க.